இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேர்மை வென்ற நாள் என்ற ஒரு அருமையான சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிறுகதையிலிருந்து உங்களுக்கு அருமையான ஒரு கருத்து கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் அருணுன்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வரான். அவன் எப்பயுமே ஒரு நல்ல பையனே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவனுடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா எது பண்ணாலுமே நேர்மையாக பண்ணணும்னு சொல்லி அவனை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் அருண் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பணப்பை கிடச்சிருக்கு. அந்த பணப்பையை பார்த்தீங்கன்னா அருண் பத்திரமா எடுக்கிறான். பத்திரமா எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் யோசிக்கிறான், இதை நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது இந்த பணப்பையை பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கிட்ட கொடுக்கறது நல்லது அப்படின்னு யோசிச்ச அருண் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியரிடம் பார்த்தீங்கன்னா இந்த பணப்பை ரோட்டில் கிடச்சுங்க டீச்சர்னு சொல்லி அந்த பணப்பையை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைப்படுறாங்க. கீழே கடந்த ஒரு பர்ஸை பார்த்தீங்கன்னா பத்திரமாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறான், நீ ஒரு நல்ல பையன்னு சொல்லி ஆசிரியர் அவனை வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா அருணை ரொம்பவுமே பெருமைப்படுத்தி கை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படிப்பட்ட நல்ல செயல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லி அருணுடைய ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் போய் அருண் ஒரு பணப்பை கீழே கிடந்துச்சு, அந்த பையன் அவன் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துக்கிறான்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் முன்னாடி அருணை வந்து ஆசிரியர் கௌரவப்படுத்துகிறாரு. அதை நினச்ச அருண் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக போகிறான். அந்த நாள் அவனுக்கு இனிய நாளாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாளும் அவனுக்கு ஒரு இனிய நாளாக வரணும்னு சொல்லி நினச்சிட்டு போயிட்டுருக்கான். அந்த நாள் பார்த்திங்கன்னா ஆசிரியர் அவன் பண்ண நல்ல செயலுக்கு பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் ஒரு கோப்பையை கொடுத்து அவனை கௌரவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சின்ன சின்ன உதவி செய்கிறா. அவங்க எந்த கஷ்டப்பட்டாலுமே அவங்களுக்கு அருண் ஓடி போய் உதவி செய்கிற அளவுக்கு அவன் ஒரு நல்ல மாணவனாக வலம் வர்றான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நேர்மையின் பெருமையில் நேர்மையாக இருப்பவன் எப்போதும் மதிப்பும் வெற்றியும் பெறுவான் என்பது நமக்கு ஒரு கருத்தாக கிடச்சிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.